ஹாய் விவர்ஸ், மிஸ்டர் ஆர்ஆர்கே குக்கிங் சேனலில் டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா காடை ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையான கிறிஸ்பியான காடை ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. காடை ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 3 காடை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். சைடில் எல்லாம் கட் பண்ணியிருக்கோம். இந்த சின்ன சின்ன பீஸில் கீறி வச்சுருக்கோம். மசாலாலாம் உள்ளே ஏறுற அளவுக்கு சால்ட் எடுத்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஃப்ளேவருக்காக சோள மாவு சேர்த்துக்கிறோம். மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் மஞ்சள் தூள், பாதி எலுமிச்சைப்பழம் எடுத்துக்கிறோம். தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். வாங்க வியூவர்ஸ், இந்த மசாலாவெல்லாம் போட்டு இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோள மாவு 1 ஸ்பூன், தக்காளி, வெங்காயம், ஏற்கனவே இதில் காரம் இருக்குது, இருந்தாலும் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு. இந்த நல்லா லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட நம்ம காடை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மசாலா நல்லா உள்ளெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். 1/2 hour இது ஊறட்டும். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துருவோம். ஆயில் நல்லா சூடு வரட்டும். ஆயில் சூடு வந்துடுச்சு. இப்போ இந்த காடை எடுத்து அதில் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு. கறி நல்லா ஸ்பைசியாக வேகட்டும்.
விஷுவலா பார்த்தாலே தெரியுது எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இன்னும் நல்லா ஹெவியா வருது. கறி நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. வெடிக்கிற சவுண்ட் நல்லா கேக்குது. கறி உள்ள நல்லா வேகுதுன்னு அர்த்தம். அப்பதான் சவுண்ட் எப்போ குறையுதோ அப்பதான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துக்கலாம். இப்ப கறி நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். இந்த நிலையில நம்ம கருவேப்பிலை போட்டுக்கிறோம். நல்லா ஸ்பைசியா இருக்கும். சுவையான காடை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உள்ள பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். இப்படிக்கு மிஸ்டர் ஆர்ஆர்கே குக்கிங் சேனல். தேங்க்யூ, பாய். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம்.